ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டானது, நல்ல நெய் ஃப்ளேவரோட பொறுன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப்பு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 கப்பு சீனியை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கரெக்டாக 1/2 கப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணினா போதும். இந்த மாதிரி வரது வர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலில் ஒரு 1/4 கப்பு பாலையும் இதுக்கு கூடவே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த பாலுக்கு பதிலாக தண்ணி வேணா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். 2 கப்பு மைதா மாவு நல்லா அரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டே நீங்கள் அதிகமாக தண்ணீரோ பாலோ ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் மாவு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது வரும். இப்படி அளவோடி ஊற்றிட்டா நம்ம மாவு எக்ஸ்ட்ரா போட வேண்டியதே இல்லை. சீனி பொடி, நெய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாவுக்கு குறைவாக தான் தண்ணீர் தேவைப்படும். இன்னும் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், போதும். இதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது. மாவு நான் எக்ஸ்ட்ரா போடவும் இல்லை, தண்ணி ஆட்டும் ஆகலை. எல்லா மாவையும் நல்லா சேர்த்து உருட்டி எடுத்துக்கலாம். பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால கவுண்டர் டாப்பில் போட்டே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த கவுண்டர் டாப்பில் போட்டு தான் பரத்தியும் எடுக்க போகிறோம். மாவு நல்ல உருண்டு வரது வர மிக்ஸ் பண்ணினா போதும். இழுத்து இதை மிக்ஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நல்ல சாஃப்டாக வந்தாச்சு. இதை இனி உடனே நம்ம பரத்தி பொரிச்சிடலாம். இதை நம்ம 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வைக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. இதில் நம்ம நெய்யெல்லாம் போட்டிருக்கிறதுனால இது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்ல அழகாட்டு பரத்ததுக்கு வராது. இப்படி தான் கொஞ்சம் அன்னீவனாட்டு இருக்கும், பிரச்சனை இல்லை. சனிக்கிழமை குக்கு வித் கோமாளியில் இந்த ரெசிபியை தான் டாஸ்காக கொடுத்துருந்தாங்க. அதைத்தான் நம்மளும் நம்ம சேனல்லையும் செய்திருக்கோம். இதோட நேம் கலக்கலா. பேக்கரியிலையும் இந்த ஸ்நாக்ஸ் இருக்குது. அதுக்கு வனஸ்பதி சேர்ப்பாங்க. நம்ம வீட்டிலையே செய்திருக்கிறதுனால நெய் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி பீஸா கட்டர் வச்சு சைடில் உள்ளதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாட்டு நம்ம லைன் போட்டு கட்டங்கட்டமாக கட் பண்ண வேண்டியது தான். ரொம்ப மெல்லிசாவும் பரத்தக்கூடாது, ரொம்ப கனமாகவும் பரத்தக்கூடாது. மீடியம் சைஸில் பரத்தி எடுத்துக்கிடுங்க. இதை பொரிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட சைஸ் பெருசாகும். நெய் போட்டிருக்கிறதுனால இது ஒட்டிலாம் பிடிக்காது, எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே வந்துடும். இதே மாதிரி எடுத்துடணும் எல்லாத்தையும். சைஸை பாருங்கள், இப்படி தான் இருக்குது. நான் ரொம்ப கனமாட்டும் போடலை, ரொம்ப நைஸாட்டும் போடலை.
எல்லா மாவையுமே பரத்திட்டு நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நமக்கு 2 கப்பு மாவில் இவ்வளவு காணம் வந்திருக்கு. ஆயில் ஊற்றியாச்சு, நல்ல ஹீட்டும் ஆயாச்சு. இனி எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும், அப்போ தான் நல்லா குக் ஆகும். சீனி நமக்கு கரெக்டாட்டு இருந்தது. அதிகமாட்டு சீனி போட்டுட்டிங்கன்னா இது கொஞ்சம் கலர் ரொம்ப சிவப்பாயிரும். இந்த ரெசிபி சீக்கிரமாகவே செய்திடலாம். இதுக்கு அதிகமான இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை. எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். செய்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டுட்டோம்னா இது நிறைய நாள் இருக்க தான் செய்யும். போட்டதும் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுறணும். இந்த மாதிரி கலர் வரது வர போட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். நல்ல கட்டங்கட்டமாக சூப்பராக இருக்குது. இது முன்னாடிலாம் மிக்சரில் 1 2 கிடக்கும். இப்போ அந்த மாதிரி காணவே இல்லை. அந்த மாதிரி மிக்சர்லாம் ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்கள் ஷேர் பண்ணியும் விடுங்க. எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. ஒரு தட்டை நிறைய நமக்கு கிடச்சிருக்கு. 2 கப்பு மைதா மாவில் நல்லா சூப்பராக இருக்குது. இது கடையில் வாங்கினா கூட கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கும். இது நம்ம கையால் உடைச்சி பார்த்தாலே தெரியுது. நல்ல பொறுன்னு இருக்குது. நம்ம பிஸ்கட்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.